ஹாய். நைட்டே நான் ஒரு மெனு யோசிச்சு யோசிச்சு வைப்பேன். ஆனா காலையில எழுந்து நான் லேட்டா எழுந்தாலோ, இல்ல பவர் கட் ஆனாலோ ஏதோ ஒண்ணு மாறிடும். வாரத்துல 2 நாளாவது எனக்கு இப்படி கண்டிப்பா நடக்கும். நேத்திக்கே ஆப்ப மாவெல்லாம் இன்னைக்காக அரைச்சு வச்சதால, காலையில எழுந்து தேங்காய் பால் தான் எடுக்கணும். கொஞ்சமா குருமா வைக்கணும். தேங்காய் பால் எப்படின்னா, கொஞ்சம் தண்ணியாவும் இருக்கக்கூடாது, திக்காவும் இருக்கக்கூடாது. நடுவுல இருக்கணும். அந்த மாரி தான் இருக்கணும். அதில ஏலக்காய் வேற போட்டிருக்கணும். இப்படி இருந்தா தான் சாப்பிடுவாங்க. தேங்காய் பால் வச்சு மதியத்துக்கும் புலாவ் செய்யலான்னு சொல்லிட்டு அரிசியெல்லாம் ஊற வச்சாச்சு. ஏபிசி ஜூஸ்க்கு கொஞ்சம் காயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். நான் கொஞ்சம் இப்படி வெளிய போனேன்னா, எப்போ நான் டீ வடிகட்டுறேனோ அப்போ தான் வந்துருவாங்க. ஒரு 2 மினிட்ஸ் உள்ளே இருந்தால் கூட ஒரு விசில் தான் அடிப்பாங்க. அதுக்குள்ளே போயிடுவாங்க. இன்றைக்கி வந்து லஞ்ச் பாக்ஸ் கட்டுற வேலைலாம் கிடையாது. ஸ்நாக்ஸ் பாக்ஸ் மட்டும்தான். ஸ்நாக்ஸுக்கு பெருசாக எதுவும் செய்யலை. வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான். இந்த பக்கம் கொஞ்சமாக குருமாவுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த பக்கம் தேங்காய் பால் போட்டு பன்னீர் புலாவ் தான் செய்கிறேன். பன்னீர் போடுறதால உருளைக்கிழங்கு போட்டு குருமா பண்ணுறதால காயெல்லாம் பெருசாக எதுவும் செய்ய மாட்டேன். மோஸ்ட்லி சாட்டர்டேனா இப்படி தான் சாப்பாடு, காயெல்லாம் இல்லாமல். ஏன்னா சண்டே புதுசாக காய் வாங்குறதுக்காக இந்த மாதிரி பண்ணுவேன். ஆப்பம்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. பாய். நெக்ஸ்ட் வீக்.